பைபிளில் ரெண்டு கட்டளைகளில் அடக்கிடலாம். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 35 40 வரை உள்ள வசனங்களை படித்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு கட்டளை தான். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்க வேண்டும். 2, கடவுள் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்டளை தான் கடவுள் பைபிள் முழுக்க சொல்றார். இந்த 2 கட்டளையை தான் கடைபிடிக்க சொல்லி அன்னை மரியாளும் நம்மிடம் கேட்கிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இதை செய்கிற பொழுதுதான் அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைவார், நம்மை உயர்த்துவார். இல்லையா? இப்போ சொல்கிறபடி கேட்டால் தானே ப்ரொமோஷனு. ஆஃபீஸர்ஸ் சொல்கிறபடி கேட்டால் தான், முதலாளி சொல்கிறபடி கேட்டால் தான், பெரியவங்க சொல்கிறபடி கேட்டால் தான் சின்னவங்களுக்கு ப்ரொமோஷனு. இல்லைன்னா கிடையாது, டீ ப்ரொமோஷன் தான். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்கிறோமா? கிடையாதே. கடவுளை கூட ஊறுகாய் மாதிரி வச்சுக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்கு அசதிக்கும் வசதிக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம், துயரம் வந்தால் கடவுள் ஞாபகம் வருது. இல்லைன்னா கடவுளை என்னைக்காவது சந்தோஷமாக இருக்கிற நிலையில் கடவுள் ஞாபகம் வருதாரா? இந்த கல்யாண பூசையில் பாருங்கள், தெரியும். நற்கருணை முன்னாடியே மக்கள் பண்ணுற அட்டகாசம் அநியாயமும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சந்தோஷத்தில் கடவுளை மறந்துடுவாங்க. அதே போல் சாவு பூசையில் நம்ம பண்ணுற அட்டகாசம்